வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக்க கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல். போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக்க வேண்டும் என்ற தொழிற்சங்கங்களின் கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சென்னை குரோம்பேட்டையில் நேற்று நடைபெற்றது. அமைச்சர் சாசி சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் துறை செயலர் க. பனீந்திர ரெட்டி, கூட்டுநர் த. பிரபு சங்கர் உள்ளிட்ட அதிகாரிகள், ஸ்டாப் கரப்ஷன், தொழில்நுட்ப பணியாளர்கள், திருவிக்கா உள்ளிட்ட 74 சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். சுமார் 4 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் ஒவ்வொரு சங்கத்தினருக்கும் சுமார் 15 நிமிடங்கள் பேச வாய்ப்பளிக்கப்பட்டது. அப்போது பெருவாரியான சங்கங்கள் தரப்பில் போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். மேலும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் தண்டனைகளை குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்டவற்றை வலியுறுத்தினர். பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களிடம் அமைச்சர் சிவசங்கர் கூறியதாவது: ஊதிய ஒப்பந்தத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என தொழிற்சங்கங்கள் கூறியுள்ளன. அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை முதல்வர் அலுவலகத்தில் பரிசீலித்து விவாதிக்கப்படும். சில கோரிக்கைகளை நிதித்துறையுடன் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. சிலவற்றை முதல்வர் கவனத்திற்கும் கொண்டு சென்று எவற்றை நிறைவேற்ற முடியுமோ அதனை நிறைவேற்றுவோம். இது தொடர்பாக அடுத்த கட்டமாக அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒரு சேர அழைத்து பேச்சுவார்த்தை நடைபெறும். அதன் பிறகு ஊதிய ஒப்பந்தம் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு தெரிவித்தார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஊதிய ஒப்பந்தம் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நேற்றும் சென்னை குரோம்பேட்டையில் நடைபெற்றது. இதில் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.